அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கண் படைத்த அங்காள அம்மன் ஆலயம் ராயப்புதுப்பாக்கம் இங்கே தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி இங்கே தீமிதி திருவிழா நடைபெற போகிறது. கூட்டமாக தான் இருந்தது, இடம் ஃபுல்லாகவே கூட்டம்தான். தீமிதி திருவிழா ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் தீ மிதிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே பொறுமையாக ஒவ்வொரு ஆளாகவே விட்டுட்டு இருந்தாங்க. யாரும் ஓடலை, பதட்டமாக இல்லை. நான் பொறுமையாக ஒவ்வொரு ஆளாக நடந்து வந்தாங்க. நான் இப்போ தான் இப்போ நடந்து பார்த்துருக்கேன். சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, ஒரு சில இடம்லாம் ரொம்ப நெருப்பு அதிகமாக இருக்கும், அங்கேயும் நடந்து தான் வருவாங்க. ஆனால் நான் பார்த்த இடம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஓடுன இடம் தான். எல்லாம் குடுன்னு ஓடுவாங்க. அது இல்லாமல் ஒருத்தவங்க நடந்த பாதத்துலேயும் அடுத்தவங்க நடந்து ஓடிட்டு வருவாங்க. இங்கே பரவாயில்ல, எல்லாமே ஒரு லேடி தான் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டாங்க. அவள் அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படி நானே பதட்டமாகிடுச்சு எனக்கு பார்த்தவங்க. பரவாயில்ல, நான் செஞ்சு ஒரே தூக்கி இப்படியே கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தீ மிதித்த அனுபவம் இருக்குதான்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் தீ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் மிதிச்சிருக்கேன். மற்றபடி எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக சுடும், அதாவது பக்தி இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. பக்தி இருக்கலாம், பட் எனக்கு தெரியல, அதோட அனுபவம் தெரியல. நான் ஒரு வாட்டி மிதிச்சிருக்கேன், சுட்டுது, கால் கண்டிப்பாக சுடும். இந்த அளவுக்கு சுடாது, பட் இருந்தாலும் ஒரு கதகதப்பாக இருக்கும், சுட தான் செய்யும். அந்த பக்தியில் வேணால் தெரியாமல் இருக்கலாம். கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர்கிட்ட அங்கே இருந்துருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு மறிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர்கிட்ட நெருப்பு மறிச்சிருப்பாங்க. நீங்கள் யாராவது நெருப்பு மறிச்சிருந்தால் அதோட அனுபவத்தை சொல்லுங்கள். நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். நெருப்பு மறிச்ச உடனே எல்லாம் என்ன பண்ணலாம், தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி அப்படி வாரி அரிப்பாங்க. இது ஒன்றும் புரியலைங்க. இது புகை எப்படி புகை கிளம்புது பாருங்க. தண்ணியும் சேரியும் வாரி இறக்கிறாங்க. அது எப்படி உடனே அணைக்கணுமான்னு தெரியல. அதுக்காக தான் அணைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அணைச்சோன்னு ஒரே புகை மண்டலமாக ஆயிடுச்சு இந்த இடம். அவ்வளோ கூட்டம். நெருப்பு ஓரளவுக்கு தணிஞ்சுது. எல்லாமே தண்ணி ஃபுல்லாக அணைச்சி நெருப்பு அணைச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சோன்னா பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடியே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு, கோயில் திருவிழாவுக்கு வந்த அனைவருக்கும் சாப்பாடு போட்டாங்க. பரவாயில்ல, சாப்பாடு நல்லா தான் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு அன்பாக பரிமாறினாங்க. வயிறாக சாப்பிட்லாம், விருந்துலாம் இல்லை. நார்மலாக ஒரு வீட்டில் என்ன சாப்பிடுவோமோ அது போல் இருந்தது. நல்லா இருந்தது.